Hello everyone, welcome to our channel. In the video la class 9th NCERT Maths chapter 1 number system la exercise 1.5 la introduction வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 1.5 இன்ட்ரடக்ஷனில் வந்து நம்ம லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸோ எக்ஸசைஸோ வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ் நீங்கள் ஏற்கனவே வந்து ஸ்மாலர் கிளாஸஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் அதே தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன். ஸோ a to the power m into a to the power n. ஸோ பேஸ் வந்து சேமாக இருக்குது. அப்போது பவர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே ஆட் பண்ணி எழுதுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2 to the power 3 இருக்குது இன்ட்டு 2 to the power 4 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 to the power 3 + 4 அப்படின்னு போட்டு 2 to the power 7 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இங்கே a to the power m the whole power n அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இங்கே a to the power என்ன பண்ணியிருக்கோம், m into n. அதாவது இப்போ 2 to the power 3 the whole power 4 இருக்குது. நான் இதே எடுத்திருக்கேன் பவரில் 2 to the power 3 the whole power 4. அப்போது 2 to the power 3 into 4. ஸோ அப்போது 3 4s are 12. ஸோ 2 to the power 12 வந்து வரும். இப்போது இங்கே a to the power m by a to the power n. ஸோ இங்கே வந்து என்னவா இருக்குது, டிவிஷன் ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ அப்போது 2 to the power 4 by 2 to the power 3 இருக்குது. அப்போது இங்கே ஏன் நான் வந்து மாற்றி எழுதியிருக்கேன்னா, இங்கே m is greater than n அப்படின்ற அந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்குறது வெறும் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ அப்போ ரியல் நம்பர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ இப்போ இங்கே என்ன வரும், a to the power m minus n. அப்போது 2 to the power 4 minus 3. ஸோ which will be 2 to the power 1. அண்ட் இங்கே வந்து பார்த்தோம்னா இப்போ இது வரைக்கும் பார்த்த 3 ஐடென்டிட்டிலையுமே நம்மளுக்கு பேஸ் வந்து சேமாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த 4th ஒன்னில் பார்த்தோம்னா பேஸ் வந்து சேமாக இல்லை, ஆனால் அதுக்கு பதிலாக பவர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இப்போது 2 to the power 3 into 3 to the power 3 இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா 2 into 3 the whole power 3 அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ அப்போனா இங்கே என்ன வரும், 2 into 3 6 to the power 3 அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்த இந்த 4 லாஸ் வந்து இருக்குல்ல, இந்த 4 லாஸ்லேயுமே ஏ அண்ட் பி இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இங்கே ஏபி இங்கே ஏ இருக்குல்ல, இதெல்லாம் வந்து பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எம் அண்ட் என் இதெல்லாமே வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்போனன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போது இது எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்கிறது நேச்சுரல் நம்பர் ஃபார்மில் இருந்தது அப்படின்னா நம்ம இது மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ ரியல் நம்பர்ஸாக இருந்தது அப்படின்னா ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வர்றது, ஸோ நெகட்டிவ் நம்பர்ஸாக வர்றது, ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக எதுவும் மாற போகிறதில்ல. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்ப்போம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இதை எப்படி எழுதலாம், நம்ம a to the power 1 by n அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இப்போ இங்கே வந்து இங்கே என்ன, இதை வந்து எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா 2 the whole power 1 by 3 அப்படின்னு வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது a to the power square root of a, இங்கே வந்து n வரும், the whole power m. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a to the power m இங்கே n. ஸோ மற்றபடி இதே லாஸ் தான், இந்த 4 லா தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃப்ராக்ஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குமே. ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் வந்து நம்ம பார்ப்போம். 4 the whole power 3 by 2 வந்து இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம், 4 the whole power 4 1 by 2 the whole cube அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இதை வந்து ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுனா 4 அப்படின்றது வந்து 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர்
1/2 the whole power 3. அதாவது 4க்கு பதிலாக நான் வந்து 2 ஸ்கொயர்னு வந்து நான் எழுதியிருக்கேன். இந்த 1/2 அப்படியே எழுதியிருக்கேன். அதனால் நான் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்கெட் போட்டிருக்கேன். அந்த ஹோல் பார் கியூப் வந்து வந்துடும். ஸோ இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணலாம்? திஸ் இஸ் a to the power m the whole power n ஃபார்மில் வந்து இருக்குது. செகண்ட் லா, இந்த லா படி இருக்குது. ஸோ அப்போ இதை எப்படி நம்ம மாற்றி எழுதலாம்? ஸோ இதை 2 to the power 2 into 1/2 the whole power cube அப்படின்னு வந்து வரும். இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 to the power 1 தான் வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட், இப்போ இங்கே என்ன ஆகிடுது? 2 to the power 1 the whole cube அப்படின்னு வந்து வந்துடும். ஸோ அப்போ இங்கே அகெயின் இதுவும் a to the power m the whole power n வந்துருக்கு. ஸோ திருப்பியுமே 2 to the power 1 into 3 which is 2 to the power 3ன்னு வந்து வரும். ஸோ ஃப்ராக்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா இப்படி தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இன்னுமே எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் 1 by 1 நம்ம சால்வ் பண்ண உங்களுக்கு வந்து இது கிளியராக வந்து புரிஞ்சிடும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே வந்து இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த மாதிரி வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுக்கும் போதோ இல்லை நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து இருந்ததுன்னா, அண்ட் நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தாங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 to the power -3 அப்படின்னு வந்து இருக்குது அப்படின்னா இதை எப்படி எழுதலாம்? 1/2 cube அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ நெகட்டிவ் நம்பர் வந்தது அப்படின்னா அப்படியே வந்து நம்ம அதை ரெசிப்ரோக்கல் எடுத்து வந்து நம்ம எழுதுவோம். ஸோ 2 to the power -3 வந்துச்சுன்னா இந்த பவரை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நெகட்டிவ் வந்ததுன்னா அப்படியே டினாமினேட்டரில் வந்து எழுதிடுவோம். ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அதே மாதிரி இப்போ 4 to the power -2 அப்படின்னு இருக்குன்னா 1/4 ஸ்கொயர் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மாற்றியும் வந்து நம்ம எழுதலாம். இப்போது எக்ஸாம்பிள் 20 வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி சால்வ் பண்ணலான்ட்டு. அதில் நிறைய வந்து எக்ஸ்பொனன்ஸில் இருக்கிறது வேல்யூஸ் வந்து ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு வந்து நம்ம பார்ப்போம். So example 20, simplify first subdivision 2 to the power 2/3 into 2 to the power 1/3. So first sum, இப்போ வந்து இங்கே பார்த்தோம்னா பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ பேஸ் சேமாக இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். 2 to the power 2/3 into 2 to the power 1/3 வந்து இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் a to the power m into a to the power n. So this is a to the power m plus n. ஸோ அதே தான் அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே நம்ம என்ன எழுதுவோம்? 2 to the power 2/3 plus 1/3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இப்போ இது வந்து நார்மலாக ஃப்ராக்ஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் வந்து எடுப்போம்ல, த சேம் திங். ஆனால் இங்கே பார்த்தோம்னா டினாமினேட்டர் சேமாக தான் இருக்குது, 3 தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். 2 to the power இங்கே வந்து 3 வந்துடும். 2 + 1 3, 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து என்ன வரும்? 2 to the power 1 which is 2. ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து என்னது? 2. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ 3 to the power 1/5 the whole power 4ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் என்ன ஃபார்மில் இருக்குது? a to the power m the whole power n. எப்படி எழுதுவோம்? a to the power m into n. ஸோ அப்போது 3 to the power 1/5 into 4. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? 3 to the power 4/5 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த லாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இந்த 4 லாஸ், அதாவது இங்கே வந்து நம்ம புக்கில் நேச்சுரல் நம்பர்ஸ் ரியல் நம்பர்ஸ்னு பிரித்து கொடுத்துருக்கிறதுனால நான் உங்களுக்கு அதை தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் இந்த ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டாவே நம்ம வந்து அது ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த 2 கண்டிஷன் நான் இங்கே சொன்னேன்ல, இந்த ஸ்கொயர் ரூட் வரும்போது அந்த நெகட்டிவ் பவர் வரும்போது மட்டும் எப்படி எழுதணுன்றது அதுவும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன் 7 to the power 1 by 5 by 7 to the power 1 by 3. ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்றது அந்த ஃபார்முலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் a to the power m by a to the power n which is a to the power m minus n ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதலாம் 7 to the power 1 by 5 minus 1 by 3 இந்த ஃபார்மில் வந்து நான் எழுதியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா டினாமினேட்டர் வந்து வேரிடாக வந்து இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ 7 to the power இங்கே வந்து 5 into 3 15 வந்துடும் எல்சிஎம் எடுத்தோம்னா. ஸோ இங்கே என்ன வரும் into 3 அதே தான். அப்போ into 3 நியூமரேட்டர் 3 வந்துடும் மைனஸ் இங்கே வந்து 5 வரும் into 5. ஸோ அப்போ மைனஸ் 5. ஸோ இங்கே வந்து 7 to the power minus 2 by 15 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை இப்படியே வந்து நம்ம வந்து விட்டுறலாம். அப்படி இல்லாட்டினா 1 by 7 the whole power 2 by 15 இப்படியும் வந்து நம்ம எழுதலாம். உங்களுக்கு புக் ஆன்சர் இப்படி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதோடவே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது மாதிரி எழுதினாலும் வந்து அது கரெக்டு தான். இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ 13 to the power 1 by 5 into 17 to the power 1 by 5. அதாவது லாஸ்ட் லா வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. a to the power m into b to the power m is equal to ab the whole power m வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது பவர் வந்து சேமாக இருக்குது. ஸோ அப்போது 13 into 17 the whole power 1 by 5. 13 into 17 வந்து 221 the whole power 1 by 5. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த ஃபோர்த்து சப்டிவிஷன். ஸோ இதோட வந்து இந்த எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Exercise 1.5ல question number 1 first subdivision find 64 the whole power 1 by 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 64 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா it is 8 square. 8 into 8 வந்து 64 வரும். ஸோ 8 into 8 the whole power 1 by 2 வந்து வரும். ஸோ இதை 8 ஸ்கொயர் the whole power 1 by 2 அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ 8 இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது a to the power m the whole power n இருக்குது. அப்போனா a to the power m into n. அப்போது 2 into 1 by 2 இந்த 2வும் 1 by 2வில் இருக்கிற 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ 8 தான் வந்து ஆன்சர். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். ஸோ 32 the whole power 1 by 5 வந்து கொடுத்துருக்காங்க செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இது வந்து 2 to the power 5. இந்த 32 எப்படி எழுதலாம் 2 to the power 5 the whole power 1 by 5 அப்படின்னு வந்து வரும். ஸோ which is 2 to the power 5 into 1 by 5. ஸோ 5வும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 to the power 1 which is 2. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். 125 the whole power 1 by 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி எழுதலாம் 5 into 5 into 5 the whole power 1 by 3 வந்து எழுதலாம். அதாவது 5 cube the whole power 1 by 3 அப்படின்னு வந்து வரும். இது வந்து a to the power m the whole power n ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ a to the power m into n பண்ணுறோம். ஸோ 5 to the power 3 into 1 by 3 வரும். 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ 5 வந்து நம்மளுக்கு ஆன்சராக வந்து கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஷின் வந்து பார்ப்போம். ஸோ செகண்ட் கொஷினில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 9 to the power 3 by 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் 9 அப்படின்றது வந்து என்னது 3 into 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ இது அப்படியே பவர் அப்படியே வச்சுக்கலாம். 3 ஸ்கொயரை நம்ம இதை வந்து 3 into 3 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ 3 ஸ்கொயர் the whole power 3 by 2.
ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a to the power m the whole power n. ஸோ அப்போ இது a to the power m into n வந்து வரும். அண்ட் இங்கே 3 to the power 2 into 3 by 2 அப்படின்னு வந்து வரும். 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு 3 power 3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ which is 3 into 3 into 3 which is 27. இதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ 32 the whole power 2 by 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 32 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 to the power 5, அதாவது 2 into 2 into 2 into 2 into 2 the whole power 2 by 5னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து 2 to the power 5 the whole power 2 by 5 அப்படின்னு வந்து வரும். அகெயின் இது வந்து a to the power m the whole power n ஃபார்மில் இருக்குது. a to the power m into n வந்து நம்ம பண்ணணும். அண்ட் இங்கே வந்து என்ன வரும் 2 to the power 5 into 2 by 5 அப்படின்னு வரும். இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 to the power 2 which is 4. ஸோ செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர் வந்து 4. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். 16 to the power 3 by 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பேஸில், அதாவது இந்த பவர் இருக்குல்ல, இந்த எக்ஸ்போனண்ட்டில் கீழே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்றது பார்த்துக்கோங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை சால்வ் பண்ணுங்கள். அதாவது இப்போ வந்து இங்கே 16 கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம 2 to the power 4னு எழுதலாம், 4 to the power 2னு வந்து எழுதலாம். 4 to the power 2னு இருந்ததுன்னா இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆகாது. அதனால நான் வந்து இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிற மாதிரி எடுக்கிறேன். இப்போ முன்னாடி 2 சமயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது இப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே வந்து என்ன இருக்குது 3 by 2 இருக்குது, டினாமினேட்டரில் 2 இருக்குது. ஸோ இதையும் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் 2ல் வர மாதிரி நம்ம மாற்றிருக்கோம். இங்கே வந்து இங்கேயும் அதே தான் பண்ணியிருக்கோம். 32வை 2 to the power 5னு வர மாதிரி எழுதியிருக்கோம். ஏன்னா டினாமினேட்டர் 5 இருக்கிறதுனால. ஸோ ஏன் அதாவது இருக்குது அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து கொண்டு வரலாம். இல்லாத அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு எது சால்வ் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் ஆனால் இங்கே 16 இருக்குது. 16 வந்து 2 டேபிள்ஸ்லேயும் நம்மளுக்கு வரும், 4 டேபிள்ஸ்லேயும் வரும். 4 ஸ்கொயரும் 16 தான், 2 to the power 4ம் 16 தான். ஆனால் நான் 2 to the power 4 தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் நான் வந்து 2 to the power 4 எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த டினாமினேட்டர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும், அதுக்காக நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம் 2 into 2 into 2 into 2 the whole power 3 by 4 வந்து நான் எடுக்கிறேன், which is 2 to the power 4 the whole power 3 by 4. ஸோ இப்போ இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது a to the power m the whole power n. ஸோ a to the power m into n வந்து எழுதுகிறோம். ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் 2 to the power 4 into 3 by 4 வந்து வரும். 4 4 கேன்சல் ஆகிடும். ஸோ 2 cube வந்து வரும். ஸோ இது வந்து 2 cubeனா 8, 2 into 2 into 2 8. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா இந்த m இருக்கிற இடத்துல வந்து நம்ம இதை சால்வ் ஆகிற மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ நம்ம இங்கே இதே வந்து 4 ஸ்கொயர் அப்படின்னு போட்டோம்னா அதை திருப்பியும் நம்ம சிம்பிளிஃபை தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா 4 ஸ்கொயர் அப்படின்றது இப்போ நம்ம அந்த கேன்சல் பண்ணாலும் 4 இருக்கும்ல. ஸோ அப்போ திருப்பியுமே அது அந்த 2 ஸ்கொயர்னு நம்ம மாற்றி அது சிம்பிளஸ்ட் ஃபார்மில் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும் வேல்யூவை. ஸோ அதுக்கு வந்து 2 டேபிள்ஸ்லேயே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4th சப்டிவிஷன் வந்து பார்க்கலாம். 125 the whole power minus 1 by 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி நெகட்டிவ் இருந்ததுன்னா 1 by 125 the whole power 1 by 3 அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். இந்த 125 எப்படி எழுதலாம் 1 by 5 into 5 into 5 the whole power 1 by 3. ஸோ இது வந்து தட் இஸ் 1 by 5 cube the whole power 1 by 3 அப்படின்னு வந்து வரும். அண்ட்
இங்கே வந்து 3யும் 1/3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதாவது a to the power m the whole power n இந்த ஐடென்டிட்டியை அப்ளை பண்ணுறோம். ஸோ 1/5 to the power 3 into 1/3. 3யும் 1/3யில் இருக்க 3யும் கேன்சல் ஆகிடும். ஸோ 1/5 வந்து நம்மளுக்கு வரும். 5 to the power 1 which is nothing but 1/5. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போம். தேர்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சிம்பிளிஃபை வந்து கொடுத்துருக்காங்க. 2 to the power 2/3 into 2 to the power 1/5. ஸோ இங்கே வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, பேஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ இந்த லா வந்து யூஸ் பண்ணலாம். a to the power m into a to the power n equal to a to the power m plus 1. அதாவது பேஸ் வந்து சேமாக இருந்தால் பவரை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி 2 to the power 2/3 plus 1/5. டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ அப்போனா எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 2 to the power இங்கே வந்து என்ன வரும், 3 into 5 which is 15 அண்ட் இங்கே வந்து 5 வரும், இங்கே வந்து into 5 10 plus இது வந்து into 3 into 3 வரும். ஸோ it will be 2 to the power 13/15. ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் வந்து நம்ம பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இங்கே வந்து 1/3 cube the whole power 7 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஸோ 3 to the power -3 வந்து எழுதலாம், the whole power 7. ஸோ அப்போ இங்கே 3 to the power -3 into 7 வந்து வரும், which is 3 to the power -21 or 1/3 to the power 21. எது வேணாலும் வந்து நம்ம எழுதலாம். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன். ஸோ 11 to the power 1/2 by 11 to the power 1/4 வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட் சப்டிவிஷன். அண்ட் திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் a to the power m by a to the power n. என்ன வரும், a to the power m minus n வந்து வரும். ஸோ அதே மாதிரி மாத்திரம் இங்கே a இருக்கிற இடத்துல 11 வந்து இருக்குது. ஸோ 11 to the power 1/2 minus 1/4 வந்து நம்மளுக்கு வரும். டினாமினேட்டர் சேமாக இல்லை, எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா நம்மளுக்கு 4 தான் வரும். ஸோ 4 இங்கே வந்து into 2 into 2. ஸோ 2 minus இங்கே வந்து 1 into 1 into 1. ஸோ it will be 11 to the power 1/4. இதான் வந்து ஆன்சர் ஃபார் த தேர்ட் சப்டிவிஷன். LCM of 2 and 4, 2, 4, 2 1 time, 2 2 times, 2 1 time, 1 time. So 2 into 2 4. So LCM வந்து 4 தான் வரும். Fourth subdivision 7 to the power 1/2 into 8 to the power 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேஸ் வந்து வேரிடாக இருக்குது, பவர் வந்து சேமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் a to the power n m into b to the power m. ஸோ என்ன பண்ணுவோம், a into b the whole power m வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ இங்கே 7 into 8 the whole power 1/2 அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். 56 the whole power 1/2 அப்படின்னு வந்து வரும். அண்ட் இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் த ஃபோர்த் சப்டிவிஷன். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது, இந்த எக்ஸசைஸும் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த சாப்டர் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.